லட்சுமி மனதார வாழ்த்துங்கள் சுவாமி. லட்சுமி அற்பகத்தில் தான் மிகுந்த அற்பகத்தில் தான் மிகுந்த மலர் கொடியே லட்சுமி பாக்கியவதி. அற்பகத்தில் தான் மிகுந்த அற்பகத்தில் தான் மிகுந்த பொற்பதமே லட்சுமி வாழ்க வாழ்க வாழ்கவே. அற்பகத்தில் தான் மிகுந்த அற்பகத்தில் தான் மிகுந்த பொற்பத மலர் கொடியே லட்சுமி பாக்கியவதி. பூவும் பொட்டுமா காஞ்சிபுரத்து பட்டுமா சீரும் சிறப்போடு செம்மையா வாய்ந்திருக்க. அப்படியே ஆமா என்று வெல்லாமல் இந்த வைகுண்டமே ஒரு நடுக்கமாக இருக்கிறது. என்ன சுவாமி? லட்சுமி வைகுண்டமே ஒரு நடுக்கமா இருக்கின்றதா? உண்மைதான் சுவாமி. அது மட்டும் கிடையாது, சதா நேரமும் நான் பக்தர் கதி என்று இருக்கின்றேன். ஆனால் உன்னை பார்க்கின்ற பொழுது எப்படி தெரியுமா இருக்கிறது லட்சுமி? சுவாமி உங்களுக்கு தான் ஆசை இருக்குமா என்ன? அண்ணா போறீங்க, பக்தருக்கு காட்சி அளிக்க போறேன், பக்தருக்கு காட்சி அளிக்க போறேன், பக்தருக்கு காட்சி அளிக்க போறேன் போறீங்களா கண்டி? தன்னுடைய மனைவி என்ன ஆனாலும் என்று பாத்தீங்களா? ஓ, அதனால் உனக்கு சிறிய ஒரு விண்ணப்பம், அழகான ஒரு ஆடல் பாடல் அபிநயம் உங்களை பார்க்க பொழுது இன்றைக்கெல்லாம் போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு சுவாமி. எப்படி இருக்கு தெரியுமா லட்சுமி? கண்கள் என்று முன்னை தேடும் கவிதை பாட தோணும்.
போவதே தெரியாது. நாரத வரம் ஏய், நாரத வரம் வரட்டுமே. என்னங்க அதான் இருந்தாலும் என் பேரை போய் எப்ப பேசாதீங்க. யாரு நாரதனா? ஆமா. அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? ஏங்க பெற்றெடுத்த தாய் தந்தையா இருந்தாலும் ஒரு சுத்து கட்டி ஓட்டுறான் அவன். அங்க ஒரு கலகம், இங்க ஒரு கலகம், அங்கேயும் கிள்ளிடுவான், இங்கேயும் தொட்டில ஆட்டிடுவான். பேரனை பத்தி பெருமையா பேசுறடி. ஆனாலும் என் பேர புள்ள செய்யற கலகம் அது நன்மையிலேயே தாங்க முடியும். நன்மையில முடியுமா? உண்மைதான். வருவது போல் தெரிகிறது. சிம்மாசனம் கொடுங்க. அவனில் படைத்த அத்தனை பொருளிலும்